ஹாய் கைஸ், ஒரு முக்கியமான தகவல் பார்க்கலாம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2008ஆம் ஆண்டு மின்சாரப்பூ அப்படின்ற சிறுகதைக்கு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பூ எப்படி கட்டுவோம்? 8 கட்டுவோம், மேலே 4 கீழே 4. அப்போ 2008 மின்சாரப்பூ. பூ மேக்சிமம் யார் அதிகமாக வச்சிருப்பா? பொண்ணுங்க வச்சிருப்பாங்க. அப்போ பூனா பொண்ணுங்க, மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2010ஆம் ஆண்டு சூடிய பூ சுடர்க அப்படின்ற சிறுகதைக்கு நாஞ்சில் நாடன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வச்ச பூவை திரும்ப வச்சா என்ன ஆயிடும்? நஞ்சு போயிடும். அப்ப நாஞ்சில் நாடன். சூடிய பூ சுடர்க அப்படின்ற சிறுகதைக்கு விருது வாங்கினது யாரு? நாஞ்சில் நாடன். அடுத்து 2016ஆம் ஆண்டு ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதைக்கு வண்ணதாசன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிறு